சோறு சாப்பிட்டா பசி அடங்குமா? என்ன அது கூட டவுட்டா? சோறு சாப்பிட்டா பசி அடங்குமா? தண்ணி குடிச்சா தாகம் தீருமா? தீருது. ஏன்னா உங்களுக்கு டவுட்டா இருக்கு, அதனால தான் நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா இது சாப்பாடு, இது குழம்பு, இது கறி, இது மீன், இது ஊறுகாய், இது கூட்டு, இது இல்லை, இது எப்படிம்மா சாப்பிட்டா பசி அடங்கும்னா அது அம்மாவுக்கு சொல்ல தெரியுமா? அது தெரியாது. அதில் விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, அது இருக்குது, புரோட்டீன், கத்திரிக்காய் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் இந்த அம்மாவுக்கு தெரியாதுங்க. சமைச்சு கொடுப்பாங்க. அது உள்ள என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குங்கிறதையோ அதை விவரிக்கவோ அந்த அம்மாவுக்கு தெரியாது இல்லையா? அதே மாதிரி தான் நான் சொல்கிறேங்க, விசுவாசத்தை பற்றி நீ பெரிய தியாலஜிலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்குரிய விளக்கங்கள்லாம் உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை அவ்வளவு போதும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நூற்றுக்கு அதிபதி வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். பாதி வழியிலே சொல்றான், ஆண்டவரே என் வீட்டுக்கு நீங்க வர வேண்டாம் ஆண்டவரே, என் வீட்டுக்கு வர்ற அளவுக்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை ஆண்டவரே, வீடு எங்கேயோ இருக்குது. இது சாதாரணமான விசுவாசமாங்க? தொட்டு ஆட்டினாலே வல்லமை இல்லைன்ற காலத்துல அவன் சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் வேலைக்காரன் என்ன ஆவான்? விசுவாசம். அவன் விசுவாசியே இல்லைங்க, அவன் ரோமன், அவன் யூதன் கிடையாது. ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று ஆச்சரியப்பட்டாராம். He was astonished. அதாவது அந்த ஆச்சரியத்திற்கும் மேலானதுங்க அது. அப்படின்னா கண்கள் வியந்து மேல கீழே பார்க்கிறோமே, அந்த நிலைக்குள் இயேசு மாறினாருங்க. இயேசுவையே மலைக்க, அது இன்னொரு தமிழ்ல சொல்லலாம், பிரமிக்கத்தக்க வைக்க ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு. இல்லையா? நடந்துச்சா? அவன் வேலைக்காரன் சுஸ்தமானானா? அவங்க போனோடனே அவன் சுஸ்தமா இருக்கிறான். உடனே இவன் கேட்கிறான், அவன் எப்போ சுகமானான் அப்படின்னு கேட்கிறான். என்ன நாளிகையில சுகமானான் அப்படின்னு. வீட்டில் இருக்கிறவங்க டைம் சொல்றாங்க. உடனே இவன் டைம் பார்க்கறான். எப்போ இயேசு கிட்ட சொன்னானோ, ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்காரன் சுகமாயிடுவான்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த நாளிகையில இவன் இங்க சுகமாயிருக்கிறாங்க. தேவன், நம்முடைய தேவன் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்திற்கு விளக்கம் எல்லாம் தேவையில்லை. விசுவாச விளக்கத்துக்காக கண்ட இடம்லாம் அலையாதீங்க, விசுவாசிங்க. இந்த சாப்பாடை சாப்பிட்டா இதுல விட்டமின் சி இருக்கா, விட்டமின் பி இருக்கா, B12 இருக்குதா அப்படின்லாம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. அம்மா சமைச்சு கொடுக்கிற சாப்பாட, அன்போடு கொடுக்கிற அந்த சாப்பாட்டை, அக்கறையோடு கொடுக்கிற அந்த சாப்பாட்டை சாப்பிடு. உனக்கு தெரியாத என்னென்ன விட்டமின் எல்லாம் இருக்குதோ அது உனக்குள்ள போயிட்டே இருக்கும். அது அம்மாவுக்கு தெரியாது, அதை விவரிக்கவும் அம்மாவுக்கு. அதே தாயின் அன்போடு இந்த ராத்திரி வேளையில என்னுடைய வார்த்தைகளை நேரடியாக உட்கார்ந்து கேட்கிற உங்களுக்கும் இந்த செய்தியை வீடியோ மூலமாக உலகத்தின் எந்த மூலையிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உள்ளம் உடைந்தவனாய் தேவனுடைய அற்புத வல்லமையை ஒன்றல்ல ரெண்டல்ல ஆயிரமாய் அனுபவித்த நான் அன்போடு உங்களுக்கு சொல்லுகிறேன், விசுவாச விளக்கங்கள் தேவையில்லை, விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். ஏனென்றால் நான் பிரசங்கிக்கிற இயேசு ஜீவிக்கிறார். தன்னை நம்புகிறவர்களுக்கு அவர் என்ன கொடுக்கிறவர்? பலன் அழிக்கிறவர். அல்லேலூயா. விசுவாசிப்பீங்களா? கண்டவங்க கிட்ட நான் போக மாட்டீங்களே, எல்லார்கிட்டையும் போய் தலையை கொடுத்து எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டீங்களே, எண்ணெய் பாட்டில் தண்ணி பாட்டெல்லாம் இனிமேல் தூக்கிட்டு அலைய மாட்டீங்களே. எதைத்தான் தூக்கிட்டு அலையணும்? விசுவாசம். அல்லேலூயா. நீங்க அப்படி ஒரு குடம் நிறைய தண்ணி இருந்தா அப்படி லேசா ஆட்டினா உள்ள இருந்து என்ன வரும்? அத மாதிரி உங்களை யார் என்ன ஆட்டினாலும் சரி உள்ள இருந்து என்ன வரணும்? அப்படி விசுவாசம் துள்ளி வெளியே வரணும். ஆற்றவனே விட்டுட்டு ஓடிடுவான். ஏன்னா உள்ள இருந்து என்ன வருது? யோபு அப்படிதாங்க, பிசாசு ஆடினா
சைடுல ஆட்டல, தலகீழையே தூக்கி ஆட்டினான். ஆனா யோபு என்ன சொன்னான் தெரியுமா? நான் விசுவாசித்திருக்கிறவர் என் மீட்பர், நான் போகும் பாதையை அவர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன். சாத்தான் விட்டு ஓடி போயிட்டானா? தோத்து போயிட்டானா? மரண அடி வாங்கினானா? என்ன குலுக்கு அவன் மனைவியை வச்சே குலுக்குனாங்க. நீங்க சாத்தான் குலுக்கணும்னா அப்படி ராத்திரி இல்ல, புருஷன் மூலம் பேசுவான், பிள்ளைங்க மூலம் பேசுவான். நான் இப்போ சொல்றேங்க, யாருக்கும் விசுவாசத்தை தலை குப்புற கவுத்தாலும் அங்கிருந்து என்ன புறப்பட்டு ஓடி வரும்? விசுவாச வார்த்தைகள், விசுவாச மொழி புறப்பட்டு வரும்போது அதன் முன்னால யாராலும் என்ன செய்ய முடியாது, நிக்கவே. ஆசாரியர்களுடைய கால்கள் யோர்தான் நதியில பட்ட உடனே யோர்தான் நதி என்ன செஞ்சது? விசுவாசம் கால் எடுத்து வைக்கும் போது பிழக்காததெல்லாம் பிழக்குங்க, உடையாததெல்லாம் உடையும், தகர்க்க முடியாதவைகள் எல்லாம் தகர்ந்து நொறுங்கும். விசுவாசிக்கிறீங்களா? உங்க விசுவாசத்தினால நீங்க பிழைச்சுக்குவீங்களா? ஹல்லேலூயா. கண்ட இடங்களுக்கெல்லாம் அலைய மாட்டீங்களே. நான் இப்ப உயிரோடு இருக்கும்போது இந்த விசுவாசத்தை போதிக்கிறேன். நான் செத்து ஒருவேளை இன்னொரு 40 வருஷம் இயேசு வராம இருந்து அதுக்கப்புறம் அவர் வந்தாலும் அது வரைக்கும் இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வீங்களா? அதுக்கப்புறமும் அலையாம இருப்பீங்களா? சொல்லுங்க. இயேசு என் அஸ்திபாரம், அவர் மேல் நான் வைத்திருக்கிற என் நம்பிக்கை, விசுவாசம் என் மூளைக்கல். சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா.